ஸோ பேசிக்காக வந்து நான் 32 வீக்ஸில் தான் ஜாயின் பண்ணேன் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஐ ஹேட் ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ். ஐ வாஸ் அ பெட் ரெஸ்ட். அப்புறம் பெருசாக எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாலே இல்லை. நான் புக் படிச்சுட்டு இது படிச்சுட்டு அப்புறம் ஐ ஹேட் லிட்டில் சுகர் இருந்து ரூபாய் எனக்கு குறைச்சி. ஸோ அதனால அப்படியே நான் தாண்டி போயிட்டேன். மெயினாக வந்து ஐ வாண்டட் எமோஷனல் சப்போர்ட்டுங்கிற மாதிரி ஐ வாண்டட் அவுட்லெட் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைசஸ், கொஞ்சம் லேபர் சப்போர்ட்டுக்கு எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட், இட்ஸ் பின் அ வெரி ஐ ஓப்பனிங் செஷன். எனக்கு மெயினாக வந்து என்னோட மைண்ட் செட் ஆஃப்டர் கம்மிங் வந்து இட்ஸ் பிகம் ஸோ மச் மோர் பாசிட்டிவ், ஸோ மச் மோர் மூட் ஸ்விங்ஸ்லாம் எனக்கு கண்ட்ரோல் ஆகி இட்ஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட், இட்ஸ் மோர் லைக் அ கம்பேனியன் யூ பின் டு மீ வேர் ஐ கேன் டாக் அண்ட் யூனோ எனக்குமே வந்து வாட் எவர் ஆன்ஷியஸ்னஸ் வாட் எவர் ஐ ஹேட் அதெல்லாம் போய் இட்ஸ் பிகம் ஒரு மோர் ப்ரிப்பேர்ட் மைண்ட் செட்டை நான் மாறி இருக்கேன். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் டூ வீக் ஃபாதராக எனக்கு இருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹாஃப் நாலேஜ் இருந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அங்கே போய் தப்பாக பண்ணாமல் இன்னைக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக லேபர் வார்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரெக்னன்சியும் பிரஸ்ட் ஃபீடிங்ல இருந்து லாக்டேஷன்ல இருந்து அட்லீஸ்ட் நமக்கு தெரியல அப்படின்னாலும் யாரையும் இன்டர்ஃபியர் பண்ணாமல் எப்படி வந்து கரெக்டாக பண்ணணும் ஐடியாஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக